ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு தான் போயிருக்கோம். ஆகுது பாருங்க, நாங்கள் வந்து போட் ஏறி வந்துட்டோம். பாருங்கள், எங்கள் வீட்டு குட்டி பசங்க எல்லாம் வந்து செம்ம ஆட்டம் போட்டுன்னு வந்தாங்க. அது இல்லாமல் இங்கேருந்து வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து உள்ளே போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்களுக்கு வந்து போட்டில் வந்து நாங்கள் போயிருக்கோம். 10 கிலோமீட்டர் வந்து இன் போகணும், அதே மாதிரி 10 கிலோமீட்டர் வந்து அவுட் வரணும். நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு போட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் பார்த்தது ஃபஸ்ட் டைம் நாங்கன்றனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனோம். என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்துச்சு. எல்லாம் பின்னாடி வரும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போட்ஸ் வந்துருந்துச்சு. எங்களை மாதிரி நிறைய பேர் வந்துருந்தாங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மாடுலாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. எப்பட்றா இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஓட்டிகிட்டு வராங்க. நம்ம ரோட்டில் பார்த்துருப்போம், ஆனால் இவங்க பாருங்கள், அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மாடு வந்து தண்ணியில் நீந்திட்டு போகுது. என்னென்னா மாடு வந்து மேயறதுக்காக தண்ணியில் நீந்தி இவ்வளோ தூரம் வருது. நல்லாவே இருந்துச்சு பார்க்க. நாங்களும் என்னடா அது ஆச்சரியமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். இங்கே பாருங்கள், இந்த பிளேஸ் தான் நம்ம போக போகிறோம். என்னென்னா இதுதான் வந்து அந்த தீவு, ஐலாண்ட் சொல்லுவாங்க. சுற்றி கடல் இருக்கும், நடுவில் வந்து ஒரு லேண்ட் இருக்கும். இங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஈவினிங் வரைக்கும் கூட இருக்கலாம். அது நீங்கள் வந்து போட்காரங்கிட்ட பேசுறதை பொறுத்து. பாருங்கள், நம்ம வந்து நம்மளுக்கான இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து நம்ம வந்து லேண்ட் ஆக போகிறோம். ஆக்சுவலி வந்து இங்கே இறக்கி விட்டுருவாங்க போட்டில். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த சைடில் பார்த்திங்கன்னா கடல் இருக்கும். அங்கே போய் நம்ம வந்து விளையாடலாம். இது வந்து என்னென்னா ஆறும் கடலும் கலக்கிற இடம். இது வந்து பழவேற்காடில் பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இங்கே இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா மீன்லாம் அப்படியே க்ளீனாக தெரிஞ்சுது. நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். கோவத்தில் யார் மேலாம் போட்டுறாதீங்களா? செருப்பு தூக்கி போட்டுறியா? அங்க போட்டு எல்லாரும் ஸ்லிப்பர் எடுங்க. பார்த்து பார்த்து எல்லாமே எடுத்துட்டு வர போய் செல்லு குடுத்துருங்க. செல்லு பிடி. நான்
விளாகரே விளாக் எடுக்கிற முதல்ல நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் நண்டு இதெல்லாமே உயிரோடவே இருந்துச்சு. இதில் நான் ஒரு விஷயம் வந்து எடுக்க மறந்துட்டேன். இங்கே ஒரு வெள்ளாங்கு மீன் இருந்துச்சு. அது எடுத்து தண்ணியில் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு உள்ள. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கையில் ஒரு மீன் ஒன்று பிடிச்சிருக்கோம், உயிரோடு இருக்குது பார்த்தீங்களா. என்னன்னா அந்த மீன் வந்து உழுவ மீன் மாதிரியே பாருங்க. பின்னாடி கையில் வந்து அது பட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து அப்படியே தெரிஞ்சுது. சூப்பராக இருந்துச்சு. எங்கே வெறும் கையில் இருந்தால் செத்து போயிருமோன்னு சொல்லிட்டு நாங்கள் தண்ணிலாம் பிடிச்சி ஊற்றி விளாடிட்டு இருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் விளாடிட்டு அந்த மீனை வந்து விட்டுட்டோம். ஏன்னா அப்படியே அங்கே விளாடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் போர்ட் வழியாக வந்து கப்பல்கள் வரத்துக்கான இது வந்து கேட்டாக இருந்துச்சு. கேட் 1, கேட் 2, கேட் 3 அந்த மாதிரி. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டு தான் நான் வீடியோ எடுத்திருப்பேன். இது போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 கேட்டுக்கிட்ட வந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. என்னென்னா தண்ணிக்குள்ளே இருந்தனால இதெல்லாம் இதுவாகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இதை வேறு அவங்க பாதுகாக்கிறதுனால இது வந்து பாதுகாக்காதனால அப்படியே அழிஞ்சு போச்சு. பாருங்கள், உடஞ்சி நாசமாக இருக்கும். ஆனால் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து சேகரித்து வைக்கிறது வலை, அப்புறம் போட்டுக்கு தேவையான பொருள் இதெல்லாமே. இந்த இடமும் நல்லா இருந்துச்சு. ரிட்டன் வந்து நல்லாவே நிறைய இடம் பார்த்தோம். லைட் ஹவுஸ்லாம் இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வேறு என்னெல்லாம் வேணும், இந்த இடத்த பற்றி நான் வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. பாய்.